அதை 2000 ரூபாயாக வழங்குவோம் என்று அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு அறிவிக்கக்கூடிய என்கிற முறையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை இதில் நியாயம் இருக்கிறது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அது எப்படி நியாயமோ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இதர சட்ட உரிமைகள் கிடைக்குமா என்றால் அதெல்லாம் இல்லை. எந்த நாட்டில் இது இருக்குது? கடைகள் மட்டும் நிறுவனங்கள் பொருந்தும். டாஸ்மாக் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல பொருந்தும்னா இதுல ஒரு நாள் ஊதியம் மாதத்தில் இதன் மூலம் நீங்க 4 நாட்கள் ஒரு மாதத்தில் வேலை செய்வதற்கு சில ஊழியர்களை நியமிக்க வேண்டும். லீவ் ரிசர்வ் கேட்டகரியில இப்ப இருக்கிற குறிப்பா சென்னையில 16வது நாளா நீங்க நாங்கள் 23 ஆண்டுகளாக இந்த டாஸ்மார்க் பணிபுரிந்திருக்கின்றோம். இதுவரை எங்களுக்கு கால முறை ஊதியம் கிடையாது, அரசு பணியாளருக்கு நிகரான சம்பளமும் கிடையாது, சர்வீஸ் புக்கும் கிடையாது. நாங்கள் ஒரு கொத்தடிமையாக போலவே தினக்கூலியாகவே செயல்பட்டு கொண்டிருக்குது. ஆரம்ப காலத்தில் 2003 எடுக்கப்பட்ட இந்த டாஸ்மாக் நிர்வாகம் எப்படியாவது ஒரு அரசாங்க வேலை கிடைக்கும் என்று நாங்கள் வந்தோம். அனைவரும் பட்டதாரிகளாகத்தான் இருக்கின்றோம். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காத போதில் இந்த 2003 அம்மையார் ஆட்சியிலே எங்களை டாஸ்மாக் நிர்வாகம் எடுத்தது. இன்று நாள் முதல் பணி நியமனம் செய்யாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று 16 நாள்களாக 12 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தினோம். அதுல முக்கியமான 3 அம்ச கோரிக்கைகள் பணி நிரந்தரம், காலை முறையற்ற ஊதியம் போன்ற பணி பாதுகாப்பு போன்ற முன்னெடுப்பு எடுத்து தொடர்ச்சியாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். 16 நாட்களாக நாங்கள் இந்த 15 நாட்களாக போராட்டம் நடத்தியிருந்தோம். இன்று 16வது நாளாக உண்ணாவிரதம் அரை போராட்டத்தை எடுத்து இப்போது அதை முடித்திருக்கிறோம். உங்களுடைய இந்த கூட்டமைப்பு 2026 இத்தனை ஆண்டுகளாக அரசுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் நீங்க கொடுத்தீங்களா? ஆண்டுதோறும் ஆட்சிகள் மாறினாலும் நாங்கள் ஆண்டுதோறும் எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக எங்களுடைய போராட்டத்தை பலவிதப்பட்ட போராட்டம், காத்திருப்பு போராட்டம், பூட்டுப்போடு போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், சங்கிலி போராட்டம் போன்ற போராட்டங்களை எடுத்து 2003 2026 வரைக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் மாறி மாறி ஆட்சி அமைத்தாலும் எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாக்காத அரசாகத்தான் இருக்கிறது. மத்திய ஆளுகின்ற பாஜக ஆட்சியை எதிர்த்து தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு தமிழ்நாடு புள்ள இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த தமிழகத்திலே நாங்கள் 23 ஆண்டுகள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் எங்களுடைய எதிர்காலம், எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கருத்தில் கொண்டும் இந்நாள் முதல் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை, கால ஊதியம் வழங்கவில்லை, அரசு உயிருக்கு நேரான சம்பந்தம் கிடையாது. கிட்டத்தட்ட நாங்க 16 மணி நேரம் வேலை வைத்தோம். 2003 காலையில் 8 மணி தொடங்கி இரவு 12 மணி நேரம் வேலை செய்திருக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தில் தொழிலாளருக்கு 8 மணி நேர வேலை வாய்ப்பு என்ற இது அந்த சட்டத்தை மீறியும் எங்களுக்கு 16 மணி நேரம் வேலை வாங்கியது இந்த டாஸ்மாக் நிறுவனம். அதை தொடர்ச்சியாக நாங்களும் வேலை செய்து கொண்டிருந்தோம். பின்பு படிப்படியாக 2 மணி நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. இன்று 10 மணியிலிருந்து இரவு 10 மணி, காலை 10 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். காலையில் 12 நைட்டு 12 மணி 10 வரைக்கும் இப்போது இருக்கிறது. எங்களது கிட்டத்தட்ட எங்களுக்கு 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை ஆகிறது. வேலை முடிந்தவுடன் நாங்கள் கணக்கெடுப்பதற்கு 2 மணி நேரம் ஆகிறது. காலிபாட்டில் இதை விட ஏற்கனவே எங்களுக்கு வேலை சுமை அதிகமாகிறது, பணிச்சுமை அதிகமாகிறது. இருப்பினும் இப்போது காலி பாட்டில் வாங்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்திருக்கிறது. காலி பாட்டில் எச்ச பாட்டிலுக்கு கொடுக்கும்போது கொடுக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கேட்டாலும் எங்க அழிக்க வராங்க. பல போராளிகள் மன உளைச்சலே இறந்து போயிருக்கின்றார்கள். ஆகினால் காலி பாட்டில் வாங்குவதற்கு இது மாற்று வழி செய்யாமல் கூடுதலாக பணி மேலும் பணி சுமையும் எங்கள் மீது திணிக்கின்றார்கள். இருப்பினும் நாங்கள் இத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்து விட்டோம். எங்கள் எதிர்காலத்தை கொண்டு நாங்களும் போராட்டி கொண்டு இருக்கின்றோம். எங்கள் போராட்டத்தை வலுப்படுத்துவதாக 14ஆம் தேதி ஏழ்ஸ் தமிழ் அவர்கள் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கின்றார். அவரும் பங்கேற்று உங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்த வேண்டும்,
அப்படி பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால் உங்களுக்கு மாற்று பணி அமர்த்த வேண்டும் என்று உறுதியளிக்கிறார். அந்த உறுதியோடு நாங்கள் இருக்கின்றோம். மீண்டும் இன்று 16ஆம் நாளாக உண்ணாவிரத்தை தொடர்ந்து நாங்கள் இந்த செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வருட வருடமாக நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர அப்படி இருக்கும்போது இப்ப இனி அடுத்தது அதாவது திமுக மத்தியாச்சலும் அல்லது அதிமுக வந்தாலும் பூரண மது கொண்டுட்டு வந்தாங்கன்னா இப்ப நீங்க பணியாற்ற இத்தனை பேர் குடும்பங்களுக்கு நீங்க எதை நோக்கி பார்த்து நீங்க நாங்கள் பணி நிரந்தரம் தான் கேட்கலாம். பணி நிரந்தரம் வந்த பிறகு பூரண மது விலக்கு கொண்டு வந்தால் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் இந்த மது விற்பதற்கு மட்டும் வரவில்லை. நாங்கள் பல பட்டங்களை பெற்று வேலையில்லார் காரணத்தால் இங்க வந்த பணிக்கு வந்தோம். குடும்ப சூழலிலும் கருத்தில் கொண்டு வேலையில்லார் திண்டாட்டம் நிலவுகின்ற தமிழகத்தில் இருந்த போது எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அமைத்தால் அதன் மூலமாக எந்த துறையிலும் நமக்கு வேலை கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான் இங்க வந்தோம். நாங்கள் சாராய விற்பதற்கு மட்டும் வரவில்லை, சாராயம் என்று இழிவுபடுத்தவில்லை. நாங்கள் அந்த தொழில் தெய்வமாகத்தான் நினைக்கின்றோம். இருந்துவினும் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றுதான் வலியுறுத்துகிறோம். ஆனால் பூரண மது விலக்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு மாற்று வேலையை அமைத்து இந்த தமிழகத்தில் எத்தனை லட்சம் வேலை வாய்ப்பு காலியிடங்கள் இருக்கின்றன. அந்த காலியிடங்களை பதவிக்கு ஏற்ற இது கல்விக்கு தகுந்தமாறு எங்களை பணி அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசு எந்த அளவுக்கு இருக்காங்க, இனி உங்க போராட்ட காலத்தை எந்த அளவுக்கு நீங்க கொண்டு போறதா? இந்த துறை சார்ந்த அமைச்சர் எங்களை இதுவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு 2 சங்கங்களை கூப்பிட்டு 2 சங்கங்களையும் முகர்வர்களை மட்டும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை அந்த நாங்க கூட்டு சங்கத்தின் இருக்கின்றோம். எங்களை மட்டும் இல்ல 20 சங்கங்கள் இருக்கு. 20 சங்கத்தின் தலைவர்களும் பொருளாளர்கள் மற்றவர்களை அழைத்து மொத்தமாக கூப்பினால் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொன்னார். அந்த பேச்சுவார்த்தைகளுடைய பணி நிரந்தரம் காலை நேரம் ஊதியம் போன்ற பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. வாங்க பேசலாம் என்றாங்க. ஆனா இதுவரை மொத்த கூட்டமைப்பு குழுவாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படவில்லை. நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்த கட்ட நடவடிக்கையாக 18ஆம் தேதி இந்த தமிழக அரசு எங்கள் மீது பச்சாதாபம் கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கின்ற டாஸ்மாக் கடைகளை மூடப்பட்டு முழு நேர வேலை அடைப்பு என்று நாங்கள் கடை அடைப்பு என்று அறிவித்திருக்கோம். கூட்டுக்குழு 22 சங்கங்களும் இது அறிவித்திருக்கிறது.